என் கூட இருப்பதற்கு நீங்க வந்து யாரெல்லாம் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க தொடர்பு கொள்றாங்க. சோ இவங்க வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வைக்கும் போது அங்க வரக்கூடியவர்களோட இவங்க வந்து பெட்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்க நடக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற நிலையில பண்றாங்க. அப்போ இலவசமாக அப்படின்னு சொல்லி ஒரு லேடி போடும்போது அப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் மைப்பது போல மைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆண்கள் வந்து இவங்களுக்கு கால் பண்றாங்க, இவங்க வீட்டுக்கு வர்றாங்க, இவங்க பெட்ரூம்ல தனியா இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் காய்கறிகளை வாங்கிட்டு வர்றது, கடலை எண்ணெயை வாங்கிட்டு வர்றது, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர்றது, தர்பூசணி பழம் வாங்கிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை குறைவான பொருட்களை தான் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறாங்க. 3 ஆண்டுகள்ல சுமார் 2000க்கு மேற்பட்ட நபர்களோட இந்த சிஸ்டர் ஹாங் வந்து உடலுறவுல ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா சரி உடலுறவுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சம்பவம் வந்து ஏன் இந்த அளவுக்கு வைரல் ஆகுது அப்படின்னா பல ஆங்கிள்கள்ல வைக்கப்பட்ட கேமராக்கள் மூலமாக ஷூட் பண்ணப்பட்டு ஒரு ஷூட்டிங் நடந்தது போல ஒரு ஸ்பாட்ல ஒரு ஷூட்டிங் நடந்தா எப்படி இருக்கும், ஷூட்டிங் போட்டு ஒரு வீடியோ எடுத்தது போல அங்க வீடியோக்கள் எடுக்கப்பட்டு இந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் பான் சைட் ரன் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் $50, $100, $200. இந்த சிஸ்டர் ஹாங் மூலமாக பரவியதா, இந்த 5 நபர்களுக்கு பரவியதா, அல்லது அங்கு வந்து சென்ற யார் மூலமாக சிஸ்டர் ஹாங்குக்கு வந்து அதன் மூலமாக இங்க பரவி இருக்கா? அப்போ பாத்தீங்கன்னா இதுல ஈடுபட்டவர்கள் எல்லாமே இப்போ ஸ்கிரீனிங்குக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. என்ன ரீசன்னா யாருக்கு வேண்டுமென்றாலும் இந்த HIV இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். சீனாவில் இருக்கக்கூடிய சிஸ்டர் அங்கிள் ரெட் இவங்களோட சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கு. இந்த சிஸ்டர் அங்கிள் ரெட் யார் இவங்க, இதன் பின்னணி என்னவாக இருக்கும், கொஞ்சம் பிரீஃபாக சொல்லுங்கள் சார். அதாவது இந்த சிஸ்டர் ஹாங் அப்படிங்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ சைனாவிலேயே சைனா அரசாங்கத்தையே ஒரு பெரிய அதிர்வலைக்கு உருவாக்கி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா சைனாவில் நடக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. அதுதான் அரசாங்கத்தில் பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. சைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ரகசியமாக பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நோய்கள் வந்து எளிதாக உருவாகி விடலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரினத்தையுமே சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா பல நோய்கள் அங்கே உருவாகலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ச்சியாக. இந்த கொரோனா வைரஸ் கூட சைனாவில் இருந்து உருவாகிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் உலக நாடுகள் இப்போ சைனாவை உற்று நோக்கி கவனிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சைனாவில் வந்து கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாகாணம் ஜியாங்சு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாகாணத்துடைய தலைநகர் நான்ஜிங் அப்படிங்கிற பகுதி. அந்த நான்ஜிங் தான் அந்த பகுதியுடைய ஜியாங்சு ஸ்டேட்ஸுடைய தலைநகரமாக கேபிட்டலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நான்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 1 கோடி மக்கள் தொகை இருப்பதாக சொல்லப்படுது. அப்போ 1 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் நெருக்கடி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்கலாம். இந்த பகுதியில் தான் ஒரு சம்பவம் பெரிய அளவில் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. என்ன அப்படின்னா சிஸ்டர் ஹாங். இந்த சிஸ்டர் ஹாங்கை பொறுத்த வரைக்கும் 38 வயசு இருக்கக்கூடிய ஒரு லேடி, ஒரு பெண்மணி தான் இந்த சிஸ்டர் ஹாங். ஆனால் இந்த சிஸ்டர் ஹாங்கோடைய பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா பெரிய அதிர்ச்சி வந்து கடைசியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டர் ஹாங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே சைனாவில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. எப்பவுமே வந்து சோசியல் மீடியாவில் இவங்களுடைய ரீலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய வெய்போ அப்படிங்கிற ஆப்பாக இருக்கட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, பல ஃபாலோவர்ஸையும் வந்து பல மில்லியன் கணக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு லேடி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை ரகசியமாக வைக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா வெளிப்படையாக கிடையாது. ஏன்னா சைனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தடை செய்திருக்காங்க, அங்கே பயன்படுத்த முடியாது, சட்டவிரோதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு 38 வயசு இருக்கக்கூடிய லேடினா, அதே நேரத்தில் என் கூட வந்து இருக்க விருப்பப்படுபவர்கள், அது ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் சிறுவர்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் யாரா இருந்தாலும் என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் சோசியல் மீடியாக்கள்ல இவங்களுடைய போட்டோக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போட்டு நல்ல ஒரு மாடல் அழகி போல
ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் போல இவங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே அங்கே வைரல் ஆகிறதுனால, ரீல்ஸ் எல்லாம் ஆகிறதுனால, அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பல மில்லியன்கள் இருக்கும்போது ஸோ அவங்க வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணும்போது அதான் சார் தொடர்பு கொள்ளலாம் சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க. எதற்காக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் என்ற இல்லை, அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு வர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்பு கொள்ளும் போது, அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணும்போது தான் ஏற்கனவே சொன்னது போல என் கூட இருப்பதற்கு நீங்கள் வந்து யாரெல்லாம் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையில் தான் அவங்க தொடர்பு கொள்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வைக்கும் போது தான் அங்கே வரக்கூடியவர்களோட இவங்க வந்து பெட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய நபர்களிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசிக்யூஷன் அப்படின்னா ஒரு பெண்மணி ஈடுபடுறாங்க அப்படின்னா ஒரு பணத்துக்காக தேவைக்காக பணத்தேவைக்காக ஈடுபடுறாங்க அப்படிங்கிற நிலையில் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், பெரிய லெவலில் ஒரு வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றுவதற்கு இல்லை பல லட்சங்கள் கோடிகளை சம்பாதிப்பதற்கு அப்படிங்கிற நிலையில் போய்கிட்டு இருக்கோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற நிலையில் பண்ணுறாங்க. அப்போ இலவசமாக அப்படின்னு சொல்லி ஒரு லேடி போடும்போது அப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் மைப்பது போல மைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆண்கள் வந்து இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, இவங்க வீட்டுக்கு வர்றாங்க, இவங்க பெட்ரூமில் தனியாக இருக்காங்க. ஸோ வந்து அப்போ இவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்னோட வீட்டுக்கு வரும்போது நீங்க ஏதாவது எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது கிஃப்டா வாங்கிட்டு வாங்க, அது எதுவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற இதை வைக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் காய்கறிகளை வாங்கிட்டு வர்றது, கடலை எண்ணெயை வாங்கிட்டு வர்றது, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர்றது, தர்பூசணி பழம் வாங்கிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை குறைவான பொருட்களை தான் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 2000க்கு மேற்பட்ட நபர்களோட இந்த சிஸ்டர் ஹாங் வந்து உடலுறவில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி உடலுறவில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சம்பவம் வந்து ஏன் இந்த அளவுக்கு வைரல் ஆகுது அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய வெய்போ அப்படிங்கிற ஆப், அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய ட்விட்டர், நம்ம இங்கே இருக்கக்கூடிய ட்விட்டர் போல அங்கே வந்து வெய்போ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருந்துட்டு இருக்கு, வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 250 வீடியோக்கள் வந்து அதில் வெளியாகுது. அப்போ 250 வீடியோக்கள் வெளியாகும் போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாகுது. அந்த சிட்டியை வந்து ஸ்தம்பிச்சு போயிருது. 250 வீடியோக்கள் வருது அப்படின்னா 250 ஆண்களுடைய ஃபேஸ் அங்கே தெரிய வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பெரிய அளவில் பரவலாகும் போது இதில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடையும் போது தான் இந்த சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய ஜியாங்சு ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இது யார் இது போன்ற வேலையில் ஈடுபட்டாங்க, யார் இந்த சிஸ்டர் ஹாங் அப்படிங்கிற நிலையில் அவங்களும் அதிரடியான வேட்டையில் களத்தில் குதிக்கிறாங்க. ஓகே சார், இப்போ இவங்க 2 பேர் மட்டும்தான் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற இருக்கும்போது வீடியோ எப்படி சார் லீக் ஆச்சு? இல்லை அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிர்ச்சியா என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஃப்ரீ இலவசம் அப்படின்னு சொல்லி தன்னை ஆண்களோட பங்கு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது இங்கே யோசிக்காமல் ஆண்கள் சென்றதா சரி இலவசம் கேட்கிறாங்க ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு தக்காளி 1 கிலோ பிடிச்சிட்டு போயிடலாம். இந்த அடிப்படையில் அங்கே போன இளைஞர்களுக்கு ஆண்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. இந்த சிஸ்டர் ஹாங் வந்து என்ன காரணத்துக்காக இது போன்ற வேலையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது யோசிக்காம சென்றவர்கள் எல்லாமே அந்த வீடியோவில் சிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த சிஸ்டர் ஹாங்குடைய வீட்டில் பல்வேறு பகுதியில் கேமராக்கள் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு டிடெக்டிவ் போன்ற நிலையில் அங்கே கேமராக்கள் ஃபிட் பண்ணப்பட்டு அங்கே ஆண்களோட இருந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பான் வெப்சைட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வரக்கூடிய வீடியோக்கள் போல இங்கே வீடியோக்கள் வந்து ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. பல ஆங்கிள்களில் வைக்கப்பட்ட கேமராக்கள் மூலமாக ஷூட் பண்ணப்பட்டு ஒரு ஷூட்டிங் நடந்தது போல, ஒரு ஸ்பாட்டில் ஒரு ஷூட்டிங் நடந்தால் எப்படி இருக்கும், ஷூட்டிங் போட்டு ஒரு வீடியோ எடுத்தது போல அங்கே வீடியோக்கள் எடுக்கப்பட்டு இந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் பான் சைட் ரன் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் $50 $100 $200. இப்போ வரக்கூடிய தகவல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $5000 வரைக்கும் சில வீடியோ போயிருக்கு. ஏன்னா இந்த பான் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ எப்படி இருக்கு, அந்த வீடியோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த வீடியோ போடுறதுனால எத்தனை லட்சக்கணக்கான எத்தனை கோடிக்கணக்கான நபர்கள் வியூஸ் வந்து நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வீடியோக்களை வாங்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா $5000 வரைக்கும் கூட ஒரு சில வீடியோக்கள் விற்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி விற்கப்பட்ட வீடியோக்கள்லாம் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்போ ஆப் மூலமாக வெப்சைட் மூலமாக சைனாக்குள்ள இறங்கும் போது தான் சைனாவே வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா சென்சாரிலேயே இது போன்ற வீடியோக்கள் சைனாவுக்குள்ள தடை செய்யப்பட்டிருக்கு. அன்சென்சார் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சைனாவுடைய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஹாங்கை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் ஹாங் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க வந்து ஒரு பெண்ணே கிடையாது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அதாவது அங்கிள் ரெட் அப்படிங்கிறவங்க தான் இவங்க. அதாவது அங்கிள் ரெட் அப்படிங்கிற 38 வயது ஒரு ஆண் தான் இவங்க. பெண்ணாக மாறி
தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு அங்க வந்து இது போன்ற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து மொபைல்கள்ல பேசும்போது பெண்ணுடைய குரல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டிவைஸை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ஸ் மாற்றி கொடுக்கக்கூடிய டிவைஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணியும் பேசியிருக்காங்க. இப்போ நேரடியாக வர்றாங்க அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னு நம்பணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணுடைய குரல்லையே அங்க பேசியிருக்காங்க. ஸோ இப்படித்தான் வந்து இளைஞர்கள் அங்க வர வைத்து தான் ஒரு பெண் அப்படிங்கிற நிலையில தான் நான் வந்து ஒரு சிஸ்டர் ஹாங் தான், ஒரு பெண்மணி தான் அப்படிங்கிற லெவல்ல தான் அங்க வந்து இது போன்ற லீலைகள்ல வந்து இந்த சிஸ்டர் ஹாங் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல எத்தனை வீடியோக்கள் அப்படின்னா சுமார் 2000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து வெளியில விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்த நிலையில தான் அந்த நான்ஜிங் சிட்டியில இருக்கக்கூடிய சைனாவுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம ஏற்கனவே சென்சார்ல இல்லாத அன்சென்சார் செய்யப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. சுமார் 2000க்கு மேற்பட்ட ஆண்கள் அங்க சென்று வந்திருக்காங்க. அப்போ இதன் மூலமாக ஏதாவது நோய் தொற்று நோய் பரவல்கள் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற நிலையில தான் அவங்களும் வந்து ஒரு ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில ஈடுபடுறாங்க. அதாவது இந்த சிஸ்டர் ஹாங் கிட்ட சென்று வந்தவர்களை வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறாங்க, ஸ்கிரீனிங்குக்கு உட்படுத்தும் போதுதான் பெரிய அதிர்ச்சி ஒன்று அங்க வருது. என்ன அப்படின்னா பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பல பேருக்கு பரவி இருக்கு. குறிப்பாக 5 நபர்களுக்கு HIV தொட்டு இருக்கு. அதாவது எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் அங்க இருக்கு. அப்போ எய்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னா இந்த எய்ட்ஸ் நோய் யார் மூலமாக பரவிச்சு? இந்த சிஸ்டர் ஹாங் மூலமாக பரவியதா, இந்த 5 நபர்களுக்கு பரவியதா, அல்லது அங்கு வந்து சென்ற யார் மூலமாக சிஸ்டர் ஹாங்குக்கு வந்து அதன் மூலமாக இங்க பரவி இருக்கா? அப்போ பாத்தீங்கன்னா இதுல ஈடுபட்டவர்கள் எல்லாமே இப்போ ஸ்கிரீனிங்குக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. என்ன ரீசன்னா யாருக்கு வேண்டுமென்றாலும் இந்த HIV இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பான் வெப்சைட்டுகளை பொறுத்தவரைக்கும் முழுவதுமே தடை செய்யப்பட்டிருக்கு. சென்சாரே கொடுப்பது கிடையாது. அன்சென்சார் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி சைனாவுக்குள்ள இந்த வீடியோக்கள் வந்துச்சு? இந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர் ஹாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோக்களை வந்து நம்ம சேல் பண்ணினாலும் சைனாக்குள்ள இந்த வீடியோக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பான் சைட்டுகளுக்கு தான் சேல் பண்ண போறாங்க. வெளிநாடுகளில் தான் பார்க்க போறாங்க. அப்போ நம்ம இது போன்ற வேலையில ஈடுபடுவது சைனாவுக்கு தெரியாது, சைனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது, சைனா அரசாங்கத்துக்கு தெரியாது அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற ஒரு வேலையில ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டியும் அங்க இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கான செக்யூரிட்டியை உடைச்சுக்கிட்டு இந்த வீடியோக்கள் ஒரே நேரத்தில் 250 வீடியோக்கள் உள்ள வந்ததான் இப்போ சைனாவுடைய ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையுமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு. சைனாவில் இருக்கக்கூடிய சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டீம்களை பொறுத்த வரைக்கும் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிலையிலையும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தோடைய டெஸ்ட் பண்ணக்கூடிய வேலையிலேயே அவங்க ஈடுபட்டு இருப்பாருன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து இப்போ செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. ஓகே சார், இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. அவங்க ஃபேமிலியை பற்றி எந்த டீட்டெயில் எதனா வந்துச்சா சார்? இல்லை வீடியோ எடுத்ததெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலியை எடுத்து இந்த மாதிரிலாம் போட்டாங்களா? இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஹாங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இனி சிஸ்டர் ஹாங் அப்படின்னு சொல்றதை விட அங்கிள் ரெட்டு தான். இந்த அங்கிள் ரெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உறவினர்கள் யாருக்குமே தெரியாது. இது போன்ற ஒரு சம்பவம் செய்திகளாக வந்த பிறகு அந்த வெய்போ அப்படிங்கிற சோசியல் மீடியாவில் வீடியோக்கள் ட்ரெண்டிங் ஆன பிறகு இல்லை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெய்போவில் வந்து இந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் 200 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. 200 மில்லியன் அப்படின்னா 20 கோடிக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. 20 கோடிக்கு மேலே வியூஸ் போகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே அந்த நான்ஜிங் சிட்டிலேயே சுமார் 1 கோடி பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி பேர் சீனா முழுவதும் பார்த்துருக்காங்க. அப்போ சீனா முழுவதும் 20 கோடி பேர் பார்த்துக்கிறதுனால தான் இது பெரிய அளவில் பேசு பொருளாக ஆகிறது. சைனா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. இந்த சம்பவம் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாருமே பார்க்கும் போதுதான் இந்த சிஸ்டர் ஹாங் அதாவது அங்கிள் ரெட் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை அவருடைய நண்பர்கள் எல்லாமே முடிச்சுக்கிட்டாங்க. உறவினர்களும் எல்லாருமே நட்பை முடிச்சுக்கிட்டாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனால் இந்த அங்கிள் ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தன்னை மாற்றிக்கொண்டு இது போன்ற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அவருடைய கணவர் அவங்களை திருமணம் செய்திருக்கக்கூடிய கணவரை பொறுத்த வரைக்கும் இப்போ கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காராம். ஏன்னா வந்து ஸோ இது மாதிரி விஷயத்தில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க, ஸோ அதனால நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. சிஸ்டர் ஹாங் அந்த அங்கிள் ரெட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சு இனி சைனா முறைப்படி அதுக்கான என்ன தண்டனைகள் என்ன கடுமையான தண்டனைகள் தான் அங்கே இருக்கும். ஏன்னா சென்சார்லேயே இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் சைனாவுக்குள்ளே இந்த வீடியோவை விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.